உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் மீண்டும் நீர்வரத்து அதிகரித்துள்ள நிலையில் வெள்ள நீர் கரை புரண்டு ஓடும் காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கூடுதல் தகவலை செய்தியாளர் நரசிம்மகுமார் எனும் கேட்கலாம். வணக்கம் நரசிம்மகுமார், தற்போது நீர்வரத்து எந்த அளவுக்கு இருக்கு, நீர் வெளியேற்றம் எந்த அளவுக்கு இருக்கு, அங்க இருக்கக்கூடிய கள தகவல்கள் என்ன, சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி அளிக்கப்படுகிறதா, விவரங்கள்? வணக்கம். கடந்த மாதம் 14ஆம் தேதி முதல் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அன்று ஒகேனக்கல்லில் நீர்வீழ்ச்சி பகுதியில் குளிக்க முழுவதுமாக தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் கடந்த 8ஆம் தேதி மீண்டும் பரிசீலனை காலம் வைக்கப்பட்டு அடுத்து 11ஆம் தேதி மீண்டும் நீர்வரத்து அதிகரித்ததன் காரணமாக மீண்டும் தடை விதிக்கப்பட்ட நிலையில் நேற்று மீண்டும் பரிசீலனைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது. அதாவது தொடர்ந்து நீர்வரத்து ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது. கடந்த மாதம் 2,10,000 கனஅடி வரைக்கும் நீர்வரத்து உயர்ந்து பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நீர்வீழ்ச்சி பகுதியில் இருக்கக்கூடிய தடுப்பு கம்பிகள், தடுப்பு வேலிகள் எல்லாம் அடித்து செல்லப்பட்டது. நடைபாதை பகுதிகள் சேதமடைந்தது. இதன் காரணமாக தற்போது 32 நாட்களாக நீர்வீழ்ச்சி பகுதியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கடந்த 2 நாட்களாக சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுகின்றனர். பரிசல் பயணம் மேற்கொள்ளவும் காவிரி கரையோரங்களில் சுற்றி பார்க்கவும் மட்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. காவிரி ஆற்றில் குளிக்க, நீர்வீழ்ச்சியில் குளிக்க தொடர்ந்து தடை நீடிக்கிறது. நன்றி நரசிம்மகுமார், உங்களுடைய கள தகவல்களுக்கு. உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.